ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன் தோழரிடம், நீங்க சொர்க்கத்துக்குரிய பெண்மணியை உங்களுக்கு காட்ட விட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காட்டுங்களேன் அப்படின்னு அந்த தோழர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கருத்த நிறமுடைய பெண்மணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல போகும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பெண்மணி ஒரு முறை என்கிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் இருக்க சபையில வந்தாங்க. வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வலிப்பு நோய் வருது, அந்த வலிப்பு நோய் நாளை விட்டு அல்லாஹ்ட்ட துவா பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, நீங்க இதை பொறுத்து கொண்டா அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில வெற்றி தருவான், மறுமையில அதுக்கு பகரமா ஏதாவது தருவான், நீங்க பொறுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி நான் பொறுத்துக்கிறேன், ஆனா இந்த வலிப்பு நோய் வரும்போது என் ஆடை விலகி விடுகிறது, அதற்கு மட்டும் அல்லாஹ் விலகாம இருக்க துவா செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் அவ்வாறே செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன விளங்கிருக்குன்னா, அந்த கருப்பு நிற பெண்மணி இருக்காங்களா, கருப்பு நிற பெண்மணி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வதிலிருந்து நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் சபைக்கு வரும்போதும் எந்த கட்டங்கள்லையும் அவங்க முகம் மூடி வரல, முகத்தை திறந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தியவர்களாக வந்தாங்க என்று விளங்க முடியுது. இதுல இருந்து இஸ்லாமிய பார்வையில முகமூடி பெண்கள் வருவது தப்பு என்று அடுக்கடுக்கான சான்றுகளை கொண்டு நிரூபிக்க முடியுங்க.